மேங்கோ கேசரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருக்குனதுக்கப்புறமா 10லேருந்து 15 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரத்தில் கருகிடும். ப்ரௌன் கலரில் முந்திரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 3/4 கப் வந்து ரவை நான் சேர்த்துருக்கேன். இது வந்து 150 கிராம். ரவை வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து சீக்கிரத்தில் வந்து கருகிடும். நீங்கள் எந்த கப்பில் வந்து 3/4 கப் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 2லேருந்து 2.5 கப் வந்து தண்ணி நீங்கள் விடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு அது நல்லா வெந்து தண்ணி இல்லாமல் வற்றி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகட்டும். சேர்த்துருக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 3 ஏலக்காவை நான் இடித்து சேர்த்துருக்கேன். பழுத்த ஒரு பெரிய மாம்பழத்தை வந்து அதோட பல்ப்பு மட்டும் இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் ரவையோடு கூட அந்த மாம்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாம்பழத்தோட ஸ்வீட்னஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 100 கிராம் வந்து சர்க்கரை நான் இதில் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா வந்து மெல்ட் ஆகி ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து கேசரி செய்யும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலனா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிஞ்சு வந்து சால்ட் நான் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி, ட்ரை செரி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மாம்பழம் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் வச்சு அப்படியே நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.